வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி பிரெக்னெண்டா இருக்கிற ஹீரோயினோ இப்போ ஹீரோ கிட்ட வந்து நான் இப்போ உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஹீரோவோ எனக்கு இப்போ காதலோ அன்போ தேவை கிடையாது, ஏன்னா இப்போ நான் உயிரோட இருக்கிற ஒரு ஜடம் தான், எனக்கு இப்போ தேவைலாம் நான் போய் பார்டர்ல சண்டை போடணும், அதுக்காக எனக்கு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் ஹீரோயினோ அவங்க குழந்தைய ஹீரோ தான் வளர்க்கணுமா, ஏன்னா இவங்க ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டாங்க, இவங்க குடிச்சு குடிச்சு லிவர்ல பிரச்சனை வந்திருக்கும், அதனால என் குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. நீ இப்போ சண்டை போட போயிட்டேன்னா நீ கண்டிப்பா திரும்ப உயிரோட வரமாட்டேன், அதனால தயவு செஞ்சு போகாதன்னு சொல்றாங்க. ஆனால் ஹீரோவோ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அவங்க அப்பா இருக்காரு, நான் கண்டிப்பா சண்டை போட போகணும், எனக்கு கையெழுத்து போடணும், இப்போ அவர் காலில் விழுறாரு. ஹீரோயினோட ஹஸ்பண்டுமே இந்தியன் நேவில தான் வேலை பார்க்குறாரு, அவர் உயிர்மே இப்போ ஆபத்தில் இருக்கு, அதனால ஹீரோவை போவாத, என் குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஹீரோயினுக்குமே பனிக்கூட உடஞ்சி பிளட் வர ஆரம்பிச்சிடுது. இதை பார்க்குற ஹீரோக்கோ பதட்டமாயிடுது. உடனே அவங்கள பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறாரு. குழந்தை பிறந்ததுமே நீ தான் பார்த்துக்கணும், போவாதன்னு சொல்லி கெஞ்சிட்டே இருக்காங்க. எனக்காக சைன் மட்டும் போட்டு கொடு, ப்ராமிஸா நான் திரும்பவும் வரேன், உன் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. இவர் வாக்கு கொடுத்ததால ஹீரோயினுமே இப்போ சைன் போட்டுடுறாங்க. இப்போ ஹீரோவுமே போய் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு. காலேஜ் படிக்கும் போது ஹீரோயின் இவர் கூட இருந்தாங்க, அதை நினைச்சு பார்க்குறாரு. இறந்து போன அப்பா கூட ஹீரோவை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி ஃபீல் பண்றாரு. அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்க ஹீரோயினோ ஹீரோ அவங்க அம்மா வலையில அவங்க கையில மாட்டி விடுற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்போ ஹீரோவுமே எதிரியோட கப்பலை அட்டாக் பண்றாரு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நேவில இருப்பார்ல, அவங்க ஷிப்பை தான் சைனீஸ் கப்பல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ சைனீஸ் கப்பலை பார்த்து ஃபயர் பண்ணும்போது அவரோட பிளேனுமே பத்திக்குது. அவர் அதுல இருந்து குதிக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ அது எதுவுமே கண்டுக்காம ஃபிளைட்டை திருப்பி நேரா அந்த சைனீஸ் கப்பலை நோக்கி போறாரு. ஹீரோயினோட ஹஸ்பண்டை காப்பாத்தி விட்டாலே அவர் அந்த குழந்தைய பார்த்துப்பாரு. இப்போ ஹீரோக்குமே இதுக்கு மேல உயிரோட இருக்க விருப்பம் இல்லை, அதனால நேரா சைனீஸ் கப்பலை நோக்கி தான் இவர் ஃபிளைட் போய் மோதிட்டு இதுல ஹீரோவுமே இறந்து போயிடுறாரு. அதே நேரத்துல ஹீரோயினுக்குமே குழந்தை பிறக்குது. வீக்கா இருக்கிற அவங்களுமே இறந்து போயிடுறாங்க.